வணக்கம். 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 கார்ட்போர்டு திரையரங்கத்திற்கு வரவேற்கிறோம். நான் மற்றும் என் குழுவினர் இதை உருவாக்கியுள்ளோம். 1 2 3 டிக்கெட்டுகள் தயவு செய்து. அது $10 ஆகும். இல்லை இல்லை இல்லை, கார்ட்போர்டு மட்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். உன்னிடம் திறமை இருக்கிறது. நன்றி. நன்றி. ஒரு இடைவேளைக்கு நேரம். புதிய ஆரோக்கியமான பாப்கார்ன். வணக்கம். வணக்கம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன புகாய் கோன் வேண்டும், தயவு செய்து. நானும். நான் பெரியதை எடுப்பேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. 1 2 3 4 5 15. ஓ, மிகவும் நன்றி. புகாய்கறி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். புகாய்கறி 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. புதிய மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை உணவும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தினார்கள். பழமையான நாகரிகங்களால் விழாக்களில் அவர்கள் புகாய்கறி மாலைகள் அணிவார்கள். நன்றி. சுவாரஸ்யம் சொல்லி மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் டிக்கெட்டுகள். சரி, நன்று. என்னிடமும் ஒன்றுள்ளது. சரி, உங்கள் அறை இணைந்து நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்ன, உங்கள் சொந்த உணவை கொண்டு வர அனுமதி இல்லை. எங்கள் கார்ட்போர்டு திரையரங்கில் கார்ட்போர்டு உணவுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இனிப்புகள் உங்களுக்கு மற்றும் உங்கள் பற்களுக்கு தீங்கானவை. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இப்போது போகலாமா? சரி, இப்போது போகலாம். ஏவா, அலிஸ், என்னை காத்திருங்கள், தயவு செய்து. சிறுமிகளே, ஏன் நீங்கள் என்னை காத்திருக்கவில்லை? வடாஷா திரைப்படம் தொடங்க உள்ளது. மன்னிக்கவும். தயவு செய்து, எனக்கு எதுவும் காண முடியவில்லை. உங்களுக்கு மிகவும் உயரமான அலங்காரம் இருந்தால் திரையரங்கிற்கு வரக்கூடாது. அது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களின் காட்சியை மறைக்கும். இந்த கார்ட்போர்டு அலங்காரம் மிக உயரமானது. நான் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போது பார்வையாளர்கள் சிறந்த காட்சி பெறுகின்றனர். அருவருப்பு. கார்ட்போர்டு உணவை சாப்பிடுவதற்காக இல்லை. அலிஸ், டாஷா, நான் இதைவிட சாப்பிடக்கூடியதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. வீர்களே, என்னுடன் வாருங்கள். வாயில் 5, வாயில் 4, வாயில் எண் 3, வாயில் எண் 2 மற்றும் 1. ஆஹா, இந்த கார்ட்போர்டு கலையை பாருங்க. எனக்கும் சிறுமிகளுக்கும் சில சிற்றுண்டிகளை தேர்வு செய்ய நேரம். 1 2 3 4 6. மிகவும் நல்ல வாசனை. உண்மையிலேயே ஒன்று போலவே தெரிகிறது. சிறுமிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் என நினைக்கிறேன். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது. பயங்கரமான பள்ளி. அவர்கள் மெசோசோய் காலத்தில் வாழ்ந்தார்கள். அது ஜெரியாசிக், ஜுராசிக் மற்றும் கிரெடேஷியஸ் காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது என்னுடைய படம் அல்ல, நண்பர்களே. என்ன? அது என்ன? உதவி. ஓ இல்லை, என் உணவு. அது எண் 4 தானா? அல்லது எண் 5? ஆம், அது 6 தான் என்று நினைக்கிறேன்.
ரோபோட்கள் தூசிப்பொறி அளவிற்கு சிறியதாக இருக்க முடியும் அல்லது ஒரு கார் அளவிற்கு பெரியதாக இருக்க முடியும். சில ரோபோட்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கும் திறன். இந்த படம் என்ன? கார்ட்போர்டு ரோபோட்கள் பற்றிய ஒரு படம். இது என்னுடைய படம் அல்ல. நான் குளியல் அறைக்கு செல்ல வேண்டும். இதை எனக்காக பிடி, நான் திரும்பி வருகிறேன். ஓகே. அங்கே விரைந்து வா. குளியலறைகள் சுத்தமான வருகைகளுக்காக மட்டுமே அல்ல, படப்பிடிப்பு அல்லது செல்பேசியில் விளையாடுவதற்கும் அல்ல. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். நான் ஏதோ கேட்டேன். லாபுபு என்ற பெயர் அதன் சுவாரஸ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் எளிதில் சொல்லக்கூடிய ஒலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் வித்தியாசமான தன்மை ஒத்துப்போக லாபுபு ஒரு பெண் பாத்திரம். ஐயோ, இந்த படம் என்ன? இது என்னுடைய படம் அல்ல. டாஷா, நீங்களா? ஈவா, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தாய்? டாஷா, நீ நம்ப மாட்டாய். நான் வழி தவறி விட்டேன் மற்றும் நமது அரை எண்ணெய் மறந்து விட்டேன். ஈவா, இந்த கதவாக இருக்கலாம். எண் 2. சரி, நாம் செல்லலாம். இது நமது படம் இல்லை டாஷா. ஆமாம், இந்த படம் குழந்தைகளை பற்றியது. டாஷா, உன் போக்கார்டை எடுத்துக்கொள். டாஷா எங்கே? டாஷா மற்றும் ஈவா அவர்கள் எங்கே? படம் முடிந்து விட்டது. டாஷா, நமது அறை எழுந்து என நான் நினைக்கிறேன். ஈவா, டாஷா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? படம் முடிந்து விட்டது. அது ஒரு நீண்ட கதை ஆலிஸ். நாங்கள் உனக்கு சில வேறு நாளில் சொல்வோம். நாம் இப்போவே செல்லலாம். வணக்கம், என் கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரவேற்கிறேன். பெண்கள், நாம் சில கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் வாங்குவோம். இல்லை, வேண்டாம், நன்றி டாஷா. நான் கார்ட்போர்டு உணவின் பெரிய ரசிகை அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும்? இது மற்றும் இதுவும். கேவலம். நான் சொன்னேன் டாஷா, கார்ட்போர்டு உணவு உண்ணப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அறிவீர்கள், பெண்கள், கார்ட்போர்டு சினிமா மகிழ்ச்சியானது. ஆனால் நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கவில்லை, ஏனெனில் நாங்கள் எப்போதும் நமது அரை எண்ணெய் மறந்து விடுகிறோம். இப்படியான ஒரு குளிரான இடத்தில் கூட ஒன்றாக இருப்பது மற்றும் விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நாம் ஒருவரை ஒருவர் கவனிப்போம். மாமா, இங்க இருக்கேன். மாமா, என்னிடம் இருக்கு பாருங்க. அப்பா, அப்பா. இல்ல, நிக்க. என்னோட விளையாடு. இல்ல, என்னோட விளையாடு. அடே இல்ல. வாவ், இது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. நான் உங்களோட சேர்ந்து விளையாடலாமா? இல்ல, நானே விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓ ஏவா, ஆனா நீ விளையாடலாம். இந்த பெட்டியோட
உண்மையிலேயே இந்த பெட்டியோட விளையாட சொல்றீங்களா? சுமார் பார்க்கலாம். வாங்க செய்யலாம். முதலில் அளவிடுவோம். பசையை பூசுவோம். என்னோட விளையாட்டு தயார். சரி, ஆரம்பிக்கலாம். இங்கே பாரு. நான் சேர்ந்து உங்களோட விளையாடலாமா? அப்படி இல்ல ஸ்டெபி, நான் தனியா விளையாடணும். இது என்னோட பொம்மை. சரி, சாதாரண பொம்மைகள் உங்க கார்ட்போர்டு பொம்மைகளை காட்டிலும் நல்லவை. இல்ல, கார்ட்போர்டு பொம்மைகள் ரொம்ப நல்லது. இல்லை, சாதாரண பொம்மைகள் நல்லது. இல்லை, கார்ட்போர்டு பொம்மைகள் நல்லது. எனக்கு பிடித்த எல்லா பொம்மைகளும் இங்கே இருக்கின்றன. வாவ், ஒரு கார்ட்போர்டு அறை. ரொம்ப சூப்பர். இந்த வீட்டை பார், உண்மையாக இருப்பது போல இருக்கிறது. மாமா, எவ்வளவு சுவாரஸ்யமான அறை. ஏவா, நீ இங்க இருக்கிறியா? டிவியில் பாட என்னோட வரிசை. அப்பா, அப்பா, என்னோட விளையாட வாருங்கள். வாவ், போகலாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். கார்ட்போர்டு மைக்ரோவேவ். மாமா, என்கிட்ட இருக்கு பாருங்க. எங்கே போகிறாய்? நன்று. வாவ், வாவ்சர்ஸ். நான் என்னோட கார்ட்போர்டு பீட்சா செய்ய காத்திருக்க முடியல. எனக்கு இத பிடிக்கும், அதை செய்யலாம். நம்ம பீட்சாவை சமைக்கலாம். அது தயாராகிவிட்டது. சுவையானது. ஆம், எனக்கு ஒரு பெப்பரோனி பீட்சா வேண்டும். உண்மையான சுவையான பீட்சாவை விட என்ன சிறந்தது? அது நியாயமில்லை. ஒரு துண்டு எடுத்துக்கோ. சுவையானது. மாமா, வாருங்கள், என்னிடம் இருக்கு பாருங்கள். என்ன, மீண்டும் திரும்பி வாருங்கள். வாவ், கார்ட்போர்டு பஸ் சூப்பரா இருக்கு. உள்ளே வாருங்கள். இப்போது என் விதமாகவே கிண்டல் பண்ணலாம். போகலாம். என்ன? இது போதும், உடனே நிறுத்து. ஏவா, அதப்படி. முடியாது,
இது என்னுடைய முதலாளியா? இது எப்படி சாத்தியம்? எங்க அப்பா விளையாட வருவீங்களா? ஒரு நிமிஷம். 3, 2, 1 போ. மாமா, நாம சேர்ந்து விளையாடலாம். மாமா, என்னோட விளையாட வாருங்கள். நிறுத்து. நம் விளையாட்டு என்னவாகும்? ஆம். ஆஹா, ஆம். அப்பா, என்னோட விளையாட வாருங்கள். இது அருமை. கவனமாக இரு. கடைசி ஒன்று. சிக்கல்களில் இருந்து தப்பிச்சு வா, குட்டி விமானம். இல்ல 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 இல்ல. ஓ, மாமா, என்னிடம் என்ன இருக்கின்றது பாருங்கள். இதை பாரேன். உண்மையா? மீண்டும் இத முயற்சி பார். அசனியச்சியம். வாவ், இடம் குளிர்ச்சியானது. என் கடவுளே, அப்பா, என் ஸ்லைமை காணுங்கள். வாவ், எவ்வளவு வேடிக்கையாக இருக்கு. ஆம். மாமா, அப்பா, இங்கே. மாமா, என்னிடம் என்ன இருக்கின்றது பாருங்கள். அப்பா, என் பக்கம் வாருங்கள். இல்லை, காத்திரு காத்திரு. என் பக்கம் வாருங்கள். நீங்க பாலகத்தை விரும்புகிறீர்கள். எனக்கு விளையாடுங்கள். என் பக்கம் சிறந்தது. இல்லை, எனக்கு விளையாடுங்கள். என் பக்கம் சிறந்தது. ஆ, ஐயோ, ஐயோ, இல்லை இல்லை இல்லை. நாம் இதை சரி செய்ய வேண்டும். மாமா, மன்னிக்கவும். நாங்கள் அனைத்தையும் சரி செய்வோம். இது பொம்மைகளை பற்றியதல்ல. தயவு செய்து இணைந்து விளையாடுங்கள். நாம சேர்ந்து விளையாடலாம். மாரியா, அந்த சத்தம் என்ன? எனக்கு தெரியல. பெண்களே, நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள்? ஓ, நீச்சலுக்கு போகிறோம். ஆமாம், நாமும் நீச்சல் அடிக்கலாமா? மாரியா மற்றும் ஈவா 14 வயதுக்கு குறைவானவர்கள் பெற்றோருடன் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மாரியா, உன் அப்பாவை நமக்கு சேர்ந்து நீச்சல் அடிக்க சொல்லலாமா? சரி, அதை முயற்சிப்போம். ஆம், வணக்கம். சரி, நான் சர்ச் பண்ணுவேன். அப்பா, அப்பா, உன்னின்றி நம்மை குளத்திற்குள் செல்ல விட மாட்டார்கள். மாமா, வா போகலாம். பெண்களே, நான் உங்களுடன் போக முடியாது. எனக்கு அவசரமான அழைப்பு இருக்கிறது. ஆம், வணக்கம். உங்களை கேட்கிறேன். பெண்களே, எனக்கு ஒரு யோசனை வந்தது. உங்களுக்கு மட்டும் ஒரு குளம் செய்வேன். ஓ, வாவ், நன்றி.
சரி, எல்லா வயதினருக்கும் குளம் தயாராக உள்ளது. இது ஒரு காமெடியா? சரி, நான் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும். மகிழுங்கள். என் வாழ்க்கையில் இதுவே மோசமான குளம். ஆமாம், உண்மையாகவே. இது ரொம்ப சிறியது. அப்பா 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 சீக்கிரம் வா. இந்த குளம் கொடூரம். இது மிகச்சிறியது. நாம் அந்த குளத்திற்கு போக வேண்டும். ஆனால் மாரியா, ஈவா, இந்த குளத்துக்கு நீங்கள் இன்னும் பசுமையாக இருக்கிறீர்கள். ஆனால் அப்பா, உன்னோடு நாங்கள் வர முடியும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்களின் தேவைகளுக்கு ஏற்ற ஒரு குளம் செய்வேன். சரியா? ஆம், சரி. புதிய குளம் தயாராக உள்ளது. சரி, மீண்டும் வேலைக்கு. போங்கள். வாங்க போகலாம். வி வூஹூ. மாரியா, இந்த குளத்துல கண்ணன் பால் ஜம்ப் செய்யலாமா? நாம் முடியாது. இந்த குளம் அதுக்கு மிகவும் சிறியது. என்றாவது கால்களை குளத்துல நனைப்போம். ஆமாம், அதை முயற்சிப்போம். வாழ்க்கை காவலர் விழிக்க மாட்டார். இந்த நீர் ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கு. சிறிய பெண்கள் கால்களை நனைக்க அனுமதிக்கப்படவில்லை. வெளியேறு உடனே. அப்பா அப்பா, மாமா, வெளியே வா. வெளியே வா. உங்க வேலை முடிஞ்சதா? இன்னும் இல்லை. உங்களுக்கு மீண்டும் என்ன தேவை? நம் குளத்திற்கு போகிறோமா? இல்லை 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 பெண்களே, நான் இன்னும் வேலை செய்ய வேண்டும். ஆனால் உங்களை சலிக்காமல் இருக்க நான் ஒரு வேடிக்கையான ஒன்றை செய்கிறேன். உங்கள் பவுன்சி ஹவுஸ் இப்போது தயாராக உள்ளது பெண்களே. வாவ். அது நல்லது. ஆனால் இன்னும் உன்னுடன் நேரம் செலவிட விரும்புகிறோம். ஆமாம், பெரிய குளத்தில் நேரம். உங்களுக்கு பவுன்சி ஹவுஸ் இருந்தா ஏன் குளம் தேவை? நல்ல நேரத்தை கழியுங்கள். ஈவா, என்ன செய்தாய்? ஆப்சி டெய்சி. நான் முயற்சிக்கிறேன். நீங்கள் மீண்டும். நான் உங்களுக்கு எத்தனை முறை சொன்னேன்? மூத்தவரின்றி குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. அப்பா அப்பா, உன்னின்றி நம்மை குளத்திற்குள் செல்ல விட மாட்டார்கள். மாமா, வா போகலாம். ஹே ஹே, நான் தான். அவர்கள் ஒற்றையாக இல்லை. அவர்கள் என்னோட இருக்கிறார்கள். ஆஹா, சரி. அப்போ எங்கள் குளத்துக்கு வரவேற்கிறோம். 1 2 3 குதிப்பது அனுமதிக்கப்படவில்லை. நாம் படிக்கட்டில் வழியாக மட்டுமே இறங்க வேண்டும். சரி. சிறுமிகளே, நீங்கள் என்னை வேலைவாயிலிருந்து இழுத்ததற்கு மகிழ்ச்சி. உங்களுடன் இருக்கும் நேரம் மிக மதிப்புமிக்கது. என் கேப்சூல் ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன். இது ஸ்பைடர்மேன் அறைக்கான உங்களின் சாவி. இதோ, எடுத்துக்கொள்ளுங்கள்.
போடலாம். ஆஹா, இல்லை. ஆஹா, இல்லை. என் கேப்சூல்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, நான் எங்கே இருக்கிறேன்? ஓ, என் மஞ்சள் கேப்சூல். உங்கள் கேப்சூலுடன் தப்பிக்க சரியான பொத்தானை தேடுங்கள். சரி. ஓ, மிட்டாய்கள். ஆம், இந்த பொத்தானை முயற்சிப்போம். ஓ, பலூன்கள். ஏ, இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் என் கேப்சூலுக்கான சரியான பொத்தானை கண்டுபிடிக்க வேண்டும். இதை முயற்சிப்போம். இப்போது கடைசி பொத்தானை அழுத்த வேண்டும். ஆமா. என் மற்ற கேப்சூல்களை திருப்பி கொடுக்கலாம். லீலோ மற்றும் ஸ்டிட்சரை என் நீல கேப்சூல். வெளியேற 3 முட்டைகளை தேடுங்கள் மற்றும் அனைத்து பணிகளையும் நசுக்குங்கள். சரி, அந்த முட்டைகளை கண்டுபிடிக்க முயலலாம். பாருங்கள், அங்கே ஒரு முட்டை உள்ளது. செல்லலாம். நான் கண்டுபிடித்தேன். எப்படி இங்கே ஏறுவது? ஆம், நான் முட்டையை பெற்றேன். இன்னும் ஒன்று. இதோ இன்னொரு முட்டை. முட்டைகளை திறக்கலாம். ஒரு குத்து விழுந்து குதிச்சு கூப்பிடுங்க. ஓஹனா, ஸ்டிட்ச் போன்னு. சரி. ஓஹா. ஈனி மீனி மைனி மோ. ஒரு புலியை கால் விரல்ல பிடியுங்கள். இதை திறக்கலாம். ஒரு ஸ்டிட்ச் சூப்பர் ஹீரோ போஸ்ட் செய்து லிலோவை காப்பாற்றினேன் என்று கூப்பிடுங்கள். சரி, நான் லிலோவை காப்பாற்றினேன். நான் அமைதியாக இருக்க வேண்டும். சிரித்து கீழே சரியுங்கள். ஸ்டிட்ச் கேப்சூல் உங்களுடையது. சரி சரி. என் 3வது கேப்சூலை கொண்டு வர நேரம். பார்பி அறை. என் இளஞ்சிவப்பு கேப்சூல் இதோ. அழாதே, தயவு செய்து. தப்பிக்க விரும்பினால் குழந்தைக்கு உணவு கொடுங்கள். சரி. ஒரு பார்பி காலை உணவு தயாரிக்க நேரம். ஒரு நொடி, ஒரு நொடி. முடிஞ்சது. ஓ, என்ன தவறு. இதோ சிறிது டோஸ்ட் இருங்கள். ஒரு சுவையான முட்டை எப்படி? ஓ, இல்ல, அழாத. நீ எவ்வாறு எழுப்ப போகிற? ஓ, எனக்கு குழந்தை பாட்டில தேவை. சில பால் எப்படி? இதோ. இப்போது கடைசியாக என் கேப்சூலுக்கு திரும்பி செல்வோம். அடுத்தது ஸ்பைடர் மேன் அறை. ஆஹா, என்னுடைய சிவப்பு காப்சூல். யோ, சிலந்திகள். வெளியே வர நீங்கள் அறையை சிலந்தி சாலைகளில் இருந்து சுத்தம் செய்ய வேண்டும். யோ, சரி. வேலையை தொடங்குவோம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. வேகமாக செய்யலாம்.
சுத்தம் செய்யப்பட்டது. இறுதியாக என் காப்சூலை திருப்பி பெற முடியும். ஓ நோ, இது உண்மையான தமிழ் இல்லை. அவன் எங்கே? தமிழ், நீ எங்கே? நீ இங்கே இருக்கிறாயா? ஓ, இங்கேதான் இருக்கிறாய். வா போகலாம். மேலும் எஞ்சியது. குரோமி அறை. என் பிடித்த காப்சூல். இதென்ன? வெளியே வர பெரிய குரோமி உருவத்தை நிரப்ப வேண்டும். ஓ சரி. தொடங்குவோம். குரோமி பிங்கிற்கான நேரம். நான் அதை சரியாகி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, ஸ்டெஃபி எழும் முன் நான் ஓடி போக வேண்டும். பார்க்கலாம். அறை குளத்தில் மாயா கம்பியை கண்டுபிடித்து மாயையை உடைத்து தப்பிக்கவும். சரி. எனக்கு ஏதோ உணர்வு வருது. இது கம்பி தான் இருக்கணும். ஓ ஆமாம், ஆம், இதுதான் எனக்கு தேவை. ஓ ஆமாம், அது வேலை செய்தது. மைன்கிராஃப்ட் அறை. என் பச்சை காப்சூல். ஓ இல்ல, தரை லாவா. என்ன பண்றது? வெளியே வர நீங்கள் லாவாவை அகற்ற வேண்டும். ஹூ, சரி. நான் ஒரு பிகாக்ஸ் தேடணும். ஓ, ஒரு செஸ்ட். அது இருக்கலாம். எனக்கு அது தேவை. ஆம், ஒரு பிகாக்ஸ். இது வேலை செய்யல. எனக்கு வேற ஏதாவது தேவை. சரியானது. ஆம், லாவாவை எப்படி அகற்றுவது என்பது இதுவே. இப்போது என் காப்சூலை திரும்ப பெற முடியும். ஏய், இறுதியாக என் ஹோட்டலுக்கு என் அனைத்து காப்சூல்களையும் திரும்ப பெற்றேன். நேற்று இரவு ஒரு மோசமான கனவு கண்டேன் என நினைக்கிறேன். அது உண்மையாகவே உணரப்பட்டது. ஆமாம், நானும் கூட. ஆம் ஆம், நானும் கூட. ஆம், நானும் கூட. நீ என்ன சொல்கிற? அலெக்ஸ், விலங்குகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை கற்றுக்கொள்வோம். சரி, அதை செய்வோம். நாம் ஒரு பொம்மையை மறந்துவிட்டோம். சென்று அதை கண்டுபிடிப்போம். வாங்க. நிறுத்து அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறதா? ஆமாம். இது கடுமையாக இருந்தது. அப்படியானால் இப்போது என்ன செய்வோம்? விலங்குகளை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். ஒரு மந்திர குச்சி கண்டுபிடிப்போம். சிறந்த யோசனை. வாங்க. நான்
நாம் ஒரு மந்திர குச்சியை உருவாக்கலாம். வாங்க அலெக்ஸ், போகலாம். சரியாக உள்ளது, இதை வெட்டுவோம். வேகமாக விலங்குகளின் சத்தம் கேட்கிறேன். போய்லா, எங்கள் மந்திர குச்சி. இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். போகலாம். அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறாயா? ஆம், அது மிகவும் பயமுறுத்துகின்றது. அது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சிங்கம், புலி அல்லது பாந்தர்? இது வெள்ளை சிங்கம். வாவ், அது சரியானது. வெள்ளை சிங்கங்கள் மிகவும் அரிதானவை. பல வருடங்களாக மக்கள் அவற்றை ஒரு புராணம் என நினைத்தார்கள். அவற்றின் வெள்ளை முடி கலர் இன்வெர்டர் ஜீன் எனப்படும் அரிய மரபு கண்ணியினால் வருகிறது. சரி, அலெக்ஸ், அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் அவற்றை வைத்திருக்கலாமா? இல்லை ஏவ, நாம் முடியாது. அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். சரி, அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் இன்னும் சிலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். போகலாம். போகலாம். இது ஜெப்ரா. ஒட்டக சிவிங்கிகளுக்கு நமது விரல் தடங்கள் போல தனிப்பட்ட கோடுகள் இருப்பதாக நீங்கள் அறிந்தீர்களா? மேலும் ஜெப்ராக்கள் மிக சிறந்த ஓட்டுநர்கள், எனவே நாம் ஓட வேண்டும். உங்களை மீண்டும் மாற்ற நேரம். இது கோரில்லா. கொள்ளக்கள் உலகிலேயே மிகப்பெரிய முனை வகை உயிரினங்கள். வாவ், கோரில்லாக்கள் 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஒலிகளால் தொடர்பு கொள்கின்றன. கோரில்லாக்கள் மிக வலிமையானவை. அவை தங்களின் எடையை 10 மடங்கு அதிகமாக எடுப்பதற்கும் கூடிய வலிமை கொண்டவை. கோரில்லாக்கள் சைகை மொழி கற்றுக்கொள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் சிக்கல்களை தீர்க்க முடியும். உங்களை மீண்டும் உங்களின் பொம்மைகளுக்கு கொண்டு செல்கிறோம். இது ஒரு அண்டீட்டர். அண்டீட்டர்கள் பூச்சிகளை மிகவும் விரும்புகின்றன. அவை பொதுவாக எறும்புகள் மற்றும் தேமல்களை தினமும் 30,000 வரை சாப்பிடுகின்றன. அவற்றுக்கு பற்கள் எதுவும் இல்லை. அவை தங்கள் நீண்ட ஒட்டும் நாக்குகளை கொண்டு அனைத்து பூச்சிகளையும் ஒரு வாக்கியம் போல பிடிக்கின்றன. அவற்றின் நாக்குகள் 23 இன்ச் வரை நீண்டவை. மீதமுள்ள பொம்மைகளுக்கு திரும்ப நேரம். இதை காணுங்கள். இது ஒரு பெரிய பசி ஒட்டப்போச்சு, உலகின் மிகப்பெரிய ஒட்டப்போச்சு. அது ஒரு கார் அளவுக்கு வளரக்கூடும். ஒட்டப்போச்சுகள் கற்கள், மண்மண் மற்றும் கடல் வாழைகள் போல நிறம் மற்றும் அமைப்பை மாற்றக்கூடும். ஓ பாருங்கள், அது உண்மையில் நிறம் மாறியுள்ளது. ஓ, அது ஈரமாக உள்ளது. இது ஆர்பாகாஸ். ஆர்பாகாஸ் செடிகளை உண்ணும் உயிரினங்கள். அவை மிகவும் நட்பாக இருப்பதால் சில சமயங்களில் தனியாக இருக்க விரும்புவதில்லை மற்றும் சில சமயங்களில் உமிழ்கிறதலாகும். ஆர்பாகாஸ் உணவு அல்லது இடம் பற்றிய தகராறில் உமிழ்கின்றன. மற்றும் பாருங்கள், அங்கு தனது குட்டியுடன் ஒரு கோஆலா உள்ளது. கோஆலாக்களுக்கு கூரிய நகங்கள் மற்றும் வலுவான கைகளை உள்ளது. இது அவற்றை மரங்களில் மிகவும் நன்றாக ஏற உதவுகின்றது. ஜோயி என அழைக்கப்படும் ஒரு கோஆலா குட்டி ஜெல்லி பீனின் அளவில் பிறக்கிறது. எவ்வளவு அழகாக உள்ளது! கோஆலாக்கள் தினமும் 20 மணி நேரம் வரை தூங்குகின்றன. நீங்கள் அதை நம்ப முடியுமா? இது ஒரு ஒட்டகம். ஒட்டகங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் 52 கல்லன்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஒட்டகங்கள் மனிதர்களையும் பொருட்களையும் வறட்சி பயணங்களில் எடுத்து செல்ல முடியும். அது மிகவும் சூடாக உள்ளது, ஆனால் ஒட்டகங்கள் மிகவும் அதிக வெப்பநிலையை சமாளிக்க முடியும். மேலும் அவற்றின் திடமான முடியின் காரணமாக அவை வெயிலில் வெந்துவிடாது. உங்களை உங்கள் நண்பர்களிடம் திரும்ப கொண்டு செல்வோம். நான் என் டிராகன்
பொம்மையை நேசிக்கிறேன். ஆஹா இல்லை, என் டிராகன் பொம்மை உயிரோடு இருக்கிறது. ஆஹோ, ஓ கடவுளே, இதென்ன இங்கே இருக்கிறது? பயமாக இருக்கிறது. இது என்னுடைய பொம்மைகளில் ஒன்றாக தெரியவில்லை. இது என் புதிய டிராகன் பொம்மை. என்னை காப்பாற்றியதற்காக நன்றி. நீங்கள் அதை பார்த்தீர்களா? இது ஒரு கிளைஸ்டே குதிரை மற்றும் ஒரு மாடு. கிளைஸ்டே குதிரை கூடைப்பந்தாட்ட வீரரின் உயரம் மற்றும் ஒரு சிறிய கார் எடை இருக்கலாம். அவர்கள் மிகவும் கனமான வண்டிகள், விவசாய கருவிகள் மற்றும் மக்களால் நிரம்பிய வண்டிகளையும் இழுக்க முடியும். மாடுகளும் மிகவும் பெரியதாகவும் சிறிய கார் எடையாகவும் இருக்க முடியும். அவற்றின் உடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏய் நீ நிறுத்து. அவற்றை இப்பொழுதே மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும், இல்லை எனில் அவை அனைத்தையும் உடைத்துவிடும். இது ஒரு கோமோதோ டிராகன். கோமோதோ டிராகன்கள் பூமியில் மிகப்பெரிய பல்லி. அவற்றின் வால்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு அடி ஒரு பெரிய மிருகத்தை கவிழ்த்துவிடும். மேலும் அவை தங்களின் நாக்குகளால் மணப்பதை கூர்ந்து கவனிக்கின்றன. அவர்கள் விரைவாக ஓட முடியும், நன்றாக நீந்த முடியும், மேலும் மரங்களை ஏறக்கூட முடியும். ஆம், 9, 10, 11. ஆம், அவற்றை எல்லாம் சேகரித்தோம். சியர்களே, நீங்கள் மிருகங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றை பற்றிய உண்மைகள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்பதை பார்க்க சிறிய தேர்வு ஒன்றை நடத்துவோம். இந்த மிருகத்தின் பெயர் என்ன? இது வெள்ளை சிங்கம். மற்றும் இப்போது இந்த மிருகத்தின் பெயர் என்ன? சரி நண்பர்களே, இது ஒரு ஆன்டியேட்டர். இது எந்த மிருகம்? இதன் பெயர் என்ன? இது ஒரு ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ். அலெக்ஸ், இது என்ன? நாங்கள் அனைத்து மிருகங்களையும் சேகரித்து விட்டோம் என்று நினைத்தேன். எனக்கு தெரியாது. ஏவா, சியர்களே, அது நான் உங்களை ஏமாற்றினேன். போனி சதுரமாக. எஸ், முதலைகள் ஒரு கண் திறந்த நிலையில் தூங்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? இல்லை, தெரியவில்லை. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இன்று நீங்கள் பல குளிர்ச்சியான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்.